ஹாய் உறவுகளே! இன்னைக்கு நான் எத பத்தி பேச வந்திருக்கேன்னா, ஒரு மெசேஜால பெரிய பிரச்சனை வந்தது. நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். இன்ஸ்டால கூட நான் அழுதெல்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு என்ன முடிவு வந்தது? என்ன தீர்வு வந்தது? என்ன விடை கிடைத்தது? அத நான் உங்ககிட்ட சொல்லணும்ல. அதுக்காக தான். செப்டம்பர் 17ஆம் தேதி எங்க ரிலேஷன்ல ஒரு மேரேஜ். அதுக்கு ஈவினிங் நான் கிளம்ப போறோம். சரிங்களா? மதியம் என் ஃபோன்ல மெசேஜ் வருது. நான் பேட் கமெண்ட் பண்ணுறவனலாம் பிளாக் பண்ணி விட்டுருவேன். அவன் நக்கலா பண்ணுவாங்க, கிண்டலா பண்ணுவாங்க. அவங்களாம் பிளாக் பண்ணி விட்டுருவேன். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. என் ஐடிக்குள்ள வராத அளவுக்கு நான் அவங்களலாம் பிளாக் பண்ணி விட்டுருவேன். என்னை திட்டுற மாரி, என்னை அவமானப்படுத்துற மாரி ஒரு பேட் கமெண்ட் வருதுன்னா, என்னை குறி வச்சு கார்னர் பண்ணி பண்றது. நான் விடுவேனா? என்னோட வீடியோல, என்னோட சேனல்ல, என் கமெண்ட் பாக்ஸ்ல என்னை திட்டி நீ மெசேஜ் போடுறேன்னா, நான் விடுவேனா? நானும் எங்க மாமியாரும் அதே வீடியோல நல்லா வச்சு செஞ்சோம். அன்னைக்கு நானும் எங்க மாமியாரும் திட்டினதும் கமெண்ட் பண்ணவங்கள தான். இன்னைக்கு நாங்க பேசுறதும் கமெண்ட் பண்ணவங்கள தான். மத்தவங்க யார் மேலயும் பழி போடல. யாரையுமே நாங்க குறி வச்சு பேசல. நான் கமெண்ட் பண்ணவங்கள தான் பேசினோம். கமெண்ட் பண்ணவங்கள இப்பயும் பேசுறேன். புரியுதா? அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை. இதுக்கு மேல நான் விடுவேனா? சைபர் கிரைம் போறேன்னு கிளம்பிட்டோம். அதுக்கு அவ்வளோ தடங்கல். சைபர் கிரைம் போனா அவ்வளோ காசு கேட்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது. இன்ஸ்டால கமெண்ட் போட்டு டெலீட் பண்ணிட்டா, அந்த ஐடிய கண்டே பிடிக்க முடியாதாம்மா. அதுவும் ஃபேக் ஐடியில கமெண்ட் பண்ணிட்டு, அந்த ஐடிய டெலீட் பண்ணிட்டா. அதுவும் அந்த ஐடி எப்போ டெலீட் ஆச்சு? நாங்க சைபர் கிரைம் போறோம்ன்னு சொன்ன உடனே அந்த ஐடி டெலீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியாதுன்னு அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடக்குது. நான் அப்போ கூட போவேன்னு கிளம்புனேன். சைபர் கிரைம் போறதுக்கு 2 போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்க. போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுமா, கண்டுபிடிச்சிரும். ஐடி டெலீட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டாங்க. நான் அதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரொம்ப நேரம் விசாரணைக்கு அப்புறம் ஒத்துக்குனாச்சு. ஒரு பொண்ணு ரொம்ப நேரம் விசாரணைகளுக்கு அப்புறம் நான் தான் ஒத்துக்கிச்சு. கொம்பு இல்லாத மாடு குத்தி குடல் உருவுச்சுன்னா நம்புவோமா? அந்த மாடே நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னா ஒத்துக்க முடியுமா? பாவம் அந்த மாடு என்ன பிரச்சனையில் இருக்கோ. நான் நம்பவே இல்லை. அந்த பொண்ணை மேற்கொண்டு விசாரணை சொல்லிட்டேன். விசாரணை அந்த பொண்ணு பண்ணலை. அடுத்த ஸ்டெப். அது தீபாவளிலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்பவும் நானே போனேன். போயிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு விசாரணை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். நான் நம்புற மாதிரி இல்லை. என்ன மோட்டிவ்னு கேட்டால் ஒரு மோட்டிவும் இல்லை. என்ன அவன் மேலே என்ன பகைன்னு கேட்டால் ஒரு பகையும் இல்லை. அப்போ எதுக்காக போட்டேன்னா நான் தான் போட்டேன். நான் கடைசி வரையும் கன்ஃபார்மாக நம்பலை. அது எனக்கு தெரியும். சரிங்களா? திரும்ப 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 விசாரிக்கிறாங்க. நான் தான் பண்ணேன். அதுக்கு மேலே அது பேச தெரியல. என்ன கமெண்ட் போட்டேன், அந்த கமெண்ட் டைப் பண்ண தெரியல. அதில் ஒரு 15 லைனாவது இருக்குது. 3 கமெண்ட் எனக்கு பண்ணது. 3 மெசேஜ். அந்த 3 மெசேஜில் ஒரு லைன் பண்ண ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த லைனாக டைப் பண்ண தெரியல. ஃபஸ்ட்டு என்ன லெட்ரு போட்டேன், அதையே டைப் பண்ண தெரியல. ஏன்னா என்ன போட்டோன்னு தெரியல. நான் என்ன முட்டாளா நம்புறதுக்கு? நான் நம்பவே இல்லை. நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடுற மாதிரியும் இல்லை. அப்புறம் திரும்ப திரும்ப விசாரணை. நிறைய பணங்கள் கை மாறுது. பணம் கை மாறுது. தப்பிக்கிறதுக்காக நிறைய சதி நடக்குது. என்ன பண்ணுறது? நான் ஒண்டி தான் நிற்கிறேன். அங்கே 4-5 பேர் நிற்கிறாங்க. 10 பேர் பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது. தப்பை ஏற்றுக்கிறதுக்கு 6 பேர் 4 பேர் இருக்காங்க. வக்கீல் இதில் வேறு 4-5 வக்கீல் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் மட்டும் நிற்கிறேன். வக்கீலை கூப்பிட்டு வரல, ஆளுங்களை கூப்பிட்டு வரல. என் கணவரும் என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார். பஸ்ஸு பிடிச்சி நான் ஒண்டிலாம் போனேன். சைபர் கிரைம் வாசலில் போயிட்டு ஒரு 3-4 வாட்டி போயிட்டு அங்கே தான் ஃபுல் டே 3 வேளை சாப்பிடாம வெயிட் பண்ணேன். ஆளை கண்டுபிடிக்க விடுற மாதிரி இல்லை. நான் ஒண்டி தான் நிற்கிறேன். அவங்க 4-5 பேர் மாற்றி மாற்றி வீட்டில் ஒரு பேச்சு, அங்கே பேச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய சதி, நிறைய கொள்ள நிறைய தப்பிக்கிறதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணுதுங்க. இது எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. எல்லாம் நம்புகிற மாதிரியே. இதில் வேறு எங்கள் மாமியார்கிட்ட சமாதான வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள் நடக்குது.
என்னென்னமோ நடக்குது. நான் சொல்கிறேன் சதி பண்ணுறாங்க, நீங்கள் முட்டாளாக போய் மாட்டாதீங்க. அதில் வேறு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. நீ என்னதான் சமாதானமாக பேசினாலும், நல்லவங்க மாதிரி பேசினாலும், தப்பே நடக்காத மாதிரி பேசினாலும், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நம்புறதுக்கு நான் என்ன எங்கள் வீட்டுக்காரா இல்லை எங்கள் மாமியாரா? எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரே வந்து பேசினாலும் அவங்க சொல்கிறது நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் அவங்கக்கிட்ட 2 நாள் பேசலை, எனக்கு தெரியாது, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. நான் இதை முடிக்கிற மாதிரி இல்லை. ஆள் வெளியே வரணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் நின்று நின்னேன், சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, எல்லாருமே திரும்பிட்டாங்க. சைபர் கிரைம் எல்லா இடத்துலையுமே அதை ஒரு சீரியஸாகவும் பெரிய விஷயமாகவும் போகிற மாதிரி தெரியல. சரிங்களா? எவ்வளவோ பணம் கைமாறுது. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்னென்னவோ இதில் வக்கீலே பிளான் பண்ணுறாங்களாம்மா. என்னென்னவோ பிளான் நடக்குது. சரிங்களா? நான் ஒண்டி நின்று என்ன பண்ணுறது? கடைசி வரைக்குமே எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரும் என்னை வாபஸ் வாங்க வைக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. எங்கள் அம்மா, போதும், உன்னை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க, திரும்பவும் பேச்சுக்கு வரமாட்டாங்க, வேணாம், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ நல்லா இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு வர, நீ சாதிக்க போகிற, இந்த டைமில் எதுக்கு அந்த நாய்கிட்ட நீ வச்சுக்கிற, வேண்டாம், விட்டு தொலை, போனால் போயிட்டு வீடு, கடவுள் பார்த்து பாரு. எங்கள் அம்மா எவ்வளவோ சமாதான வார்த்தையில் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் நான் யார் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. சகோன்னு சொல்கிறேன், சகோ நீங்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவங்கள பயப்பட வச்சிட்டிங்க, அவங்கள அலற வச்சிட்டிங்க, இப்போ அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க, இதுக்கு மேலே உங்கள் பேச்சுக்கு வரமாட்டாங்க, நீங்கள் சாதிச்சிட்டிங்க சகோ. ஆளை வெளியே வரணும் இல்லை, அவங்க பயந்து ஒளிஞ்சதே உனக்கு பயந்து தான். கமெண்ட் பண்ணும் போதே தெரியலையா அவங்க உனக்கு பயப்படுறாங்கன்னு? எதுக்காக நீ அவங்கக்கிட்ட சரிசமாக வச்சுக்கிறீங்க? உங்கள் லெவல் வேறு. இதில் லெவல்ன்றது ஞாபகம் வருது. ஏதோ ஒன்று என்ன பேச தகுதியான்ற வார்த்தைங்கள்லாம் என் காதில் பட்டுச்சு. தகுதிக்கு அர்த்தம் தெரியுமா? நீ கூப்பிட்டனா கேவலம் பணத்துக்கு மாரடிக்கு தான் உன் பின்னாடி ஒரு 4 நாய் நிற்கும். நான் பாசமாக ஒரே ஒரு வார்த்தை இடம் போட்டு கூப்பிட்டேன்னா உன் வீட்டு வாசப்படியில் ஒரு 500 பேராவது நிப்பாட்டுவேன். என்னோட தகுதி, சொந்த திறமையில் என்னோட உழைப்பில் உழைச்சி சம்பாரித்து என் தகுதி என்னன்னு நான் காட்டுறேன். அப்புறம் தெரியும் உன் தகுதி என்ன, நீ எங்கே இருக்க, என் தகுதி என்னன்னு. உன்னை திட்டணுன்னா எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே பத்தாது. சரியா? சகோ தினமும் அவ்வளோ சொன்னார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சகோ, நீங்கள் பயப்பட வச்சிட்டீங்க, உங்களை பார்த்து பயம் காட்டிட்டீங்க, பயந்துடுச்சிங்க அந்த குள்ள நரிங்க, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட், உங்கள் எனர்ஜி வேஸ்ட், இந்த டைம் நிறைய வீடியோ எடுத்திருப்பீங்க, எதுக்கு சைபர் கிரைம் வீடு வாசல் எதுக்கு அலைஞ்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு அதுங்க கூட நீங்கள் சரிசமம் நிற்க அதுங்க தகுதி இல்லை, வேண்டாம். நீ எவ்வளவோ எங்கள் வீட்டில் என் கணவர், எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, சகோ, இவங்க எல்லாருமே, என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை கம்பல் பண்ணதால தான் அப்போ கூட நான் சைபர் கிரைம் வாசல் வரைக்கும் கூட நான் வாங்குற மாதிரி இல்லை. 2 சைபர் கிரைமில் மேற்கொண்டு பேசிட்டேன்னா எப்படி? ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ தான் மெசேஜ் போட்டேன். அவங்க அப்புறம் வந்து என்ன ப்ராப்ளம் ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கேட்குறாங்க. நான் அப்புறம் இவரெல்லாம் வேண்டாம் விட்டுரு, உனக்கு நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் வேண்டாம் வார்த்தை நிறைய அசிங்கமாக வருது, வேண்டாம், அதுக்கிட்ட இது சரிசமாக வச்சுக்கிறேன். என் கணவருக்கு தெரியும், எங்கள் மாமியாருக்கு தெரியும் யார் பண்ணான்ற. வேண்டாம், அதுங்க வர வேண்டாம், ஏன்னா உனக்கு நம்ம இந்த டைமில் நம்ம எதுக்குமே அலைய வேண்டாம், உனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு மானிட்டேஷனே ஆக போகுது, நீ நல்லா சம்பாதிக்க போகிற, உனக்கு உன்னோட கஷ்டப்பட உழைப்புக்கும் திறமைக்கும் பலன் கிடைக்க போகுது, அதை நினச்சி சந்தோஷப்படு, அந்த வழியில் போ, இதுங்கிட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும், வேண்டாம், விட்டு போயிடு, கடவுள் பார்த்துப்பாரு சொல்லிட்டாரு. நான் விடுவேன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்ன தான் இவ்வளோ பேர் சமாதானத்தில் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. சைபர் கிரைம் போனதுக்கப்புறம் அந்த மேடம் அவ்வளோ நேரம் பேசினாங்க. சாய்பாபாவே எனக்கு எதிரில் உட்காந்து எனக்கு அறிவு சொல்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, சுத்தரும் அவங்க முகத்தை தவிர சுத்தரும் எனக்கு இருட்டாயிருச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ மோட்டிவ் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா நீ முன்னாடி போயிட்டுருக்க, பின்னாடி நின்று உனக்கு
முன்னப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நீ பின்னாடி போயிட்டு சரிசமமாக சண்டை போட போறியா, இல்லை முன்னேறி போயிட்டுருக்க போறியா? முன்னேறி தான் மேடம் போயிட்டுருக்கு. அப்போ நீ போயிட்டே இருக்கு, அது பேசுகிறனா ஒரே இடத்துல நின்று பேசிட்டு தான் இருக்கும். நீ வானத்தில் இருக்க நிலா மாதிரி உன்னை அண்ணன் தான் பார்க்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்க பேச பேச நான் அவங்க முகத்தை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு சுத்தரும் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி அதில் வாபஸ் வாங்குறதே வேறு மாதிரி, எந்த மோட்டிவுமே இல்லாத அந்த பொண்ணு மேலே பழிய போட்டு நான் வாபஸ் பண்ணி எழுதிட்டேன். அவளோட எதிர்காலம் கருதி அவள் வாழ்க்கை கருதி நான் வாபஸ் வாங்க சொல்லி எழுதிட்டேன். எழுதி ஃபுல்லாமே பேசி என்ன நடந்துச்சு எல்லாமே எழுதி வாபஸ் எழுதி நான் எழுதிட்டேன். மேற்கொண்டு விசாரணைனா 15 நாள் ரிமாண்ட் அடித்தாங்கன்னா ஒரு நாளே அவள் உண்மையை சொல்லிடுவா. எனக்கு தெரியும், ஒரு நாள்லேயே அவள் உண்மையை சொல்லிடுவா. ஏன்னா அவங்க பண்ணுற இதுவும் இல்லை, விசாரணையில் கண்டிப்பாக உண்மை வந்துடும். வேண்டாம், விசாரணை போட்டாச்சுன்னா நம்ம எதுக்கு அலையணும், உனக்கு வேண்டாம், உனக்கு நல்ல எதிர்காலம் வாழ்க்கை இருக்குது. மேடம் எல்லாமே அவ்வளோ பெருமையாக பேசுனாங்க. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, தமிழ் சூப்பராக பண்ணிகிட்ருக்க, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, நீ அதை நோக்கி போயிட்டுரு, இதுங்கிட்டலாம் பேசாத, வேண்டாம், உனக்கு இந்த கேஸு வீடெல்லாம் வேண்டாம், விட்டுரு. அந்த மேடம்லாம் அவ்வளோ சொன்னதால் சரி நான் வாபஸ் வாங்கிட்டு தைரியமாக வந்துட்டு, அப்போ கூட என் மனசை வீட்டுக்கு வர வரைக்கும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ வாபஸ் வாங்கிட்டுமே, அந்த நாய் வந்து நிற்கலையே, என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலனே கிடைக்கல, இவ்வளோ அலைஞ்சோம், இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட்டுட்டோமேடான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் கடவுளையும் கருமாவையும் ரொம்ப நம்புறவன். அது ரெண்டுமே இருக்குன்னு காட்டிடுச்சு பார்த்தியா. நான் உண்மை சாகாது பொய் வாழாதுன்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் உண்மைன்னு எனக்கு காட்டிடுச்சு பார்த்தியா. பாம்பு அது வஞ்சத்தையும் விஷத்தையும் என் சேனலை வந்து கக்கிட்டு போச்சு. நான் யார், அந்த பாம்பே தூக்குற கழுகாச்சு, தூக்கிட்டேன். யார் பண்ணா, என்ன மோட்டிவில் பண்ணா, என்ன என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த பண்ணா, யாராலும் கூட்டுக்கலவானீங்க, அந்த குள்ளநரி என்னென்னலாம் திட்டம் போட்டுச்சுங்க, என்னென்னலாம் பண்ணிச்சுங்க, பணம்லாம் வேறு கை மாறிச்சு. இதெல்லாம் என்னென்ன வக்கீல் என்னென்ன திட்டம் போட்டான், இது எல்லாமே மெசேஜ் சம்மந்தப்பட்டவங்க பேசின ரெக்கார்டு என் கையில் மாட்டிச்சு. அன்றைக்கி நைட்டு ரெடி என்னைக்காக இருந்தாலும் உண்மைக்கு நியாயம் கிடைக்கும், சரிங்களா. பொய் என்ன தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் பொய்யை எப்போவுமே மறைக்க முடியாது. என்னைக்காக இருந்தாலும் வெளியே வந்துடும். அதுக்கு உண்மையாலுமே என்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அப்புறம் எப்படியோடா அவங்க பேசின உண்மையெல்லாம் கையில் மாட்டிக்கிச்சு. இதை வச்சு ஸ்டெப் எடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா. நான் இந்த க்ரைம் பிரான்ச்சில் இங்கெல்லாம் போக மாட்டேன். நான் பேசினவங்க, எனக்கு கிடைச்சவங்க இவங்க எல்லாருக்கும் மேலே அவங்க வந்தாங்கன்னா யார் யார் சம்மந்தப்பட்டா, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன திட்டம் தீட்டிச்சிங்க, அந்த குடும்பத்தை எல்லாம் ஜல்லடை போட்டு ஜெலிப்பாங்க. இன்ச்சு இன்ச்சாக ஜெலிச்சு வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வரும். என்ன பண்ணுறது, எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்கார், எங்கள் அம்மா இவங்கெல்லாம் என் குடும்பத்தில் இவங்க எல்லாருமே என்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்க வார்த்தை மதிப்பு கொடுக்காத மாதிரியும் அவங்களுக்கு மதிக்காத மாதிரியும் ஆகக்கூடாதுன்னு உள்ளே கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன். இவளை ஏதாவது பெருசாக பண்ணணும், அவமானப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு நீ தயாராக இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் எதிர்கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கப்புறம் வர விளைவுகளை எதிர்கொள்ள நீயும் தயாராக இரு. என்னடா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கிட்டியோ. நான் பிரச்சனை வேணாம், சண்டை வேணாம் தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னை பண்ண பிரச்சனைக்கும் படுத்தின அவமானத்துக்கும் மெசேஜில் போட்ட வார்த்தைகளுக்கும் கணக்கு முடிக்க வேணாம். என்னதான் 4 குள்ளநரிங்க சேர்ந்து நின்று ஊழையிட்டாலும் சிங்கத்தோட கர்ஜனைக்கு பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காட்ட வேணாவா. ஓகே.